அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, இன்னைக்கு மெய் வலியினுடைய ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே 2 காணொளிகளை பார்த்துருப்பீங்க. இது 3வது காணொளி. அதில் இன்ஷா அல்லாஹ் இதில் ஆலிம்கள், ஆபிதுகள் அவங்கள பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவங்கள பார்த்துருப்போம். ஆபிதுகள்னு சொன்னால் சாதாரணமான மனிதர்கள். அவங்க இபாதத் செய்யக்கூடிய மனிதர்கள். ஆலிம்கள் அப்படின்னு சொன்னால் இபாதத் செய்யக்கூடியவங்கனாலும் இருப்பாங்க, அதே வேளையிலே அவங்க இல்மை உடையவர்களாகவும் இருக்கு, மார்க்க அறிவுகளை கற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க ஆலிம்கள் சொல்கிறது. அடுத்த ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தோம், ஆரிஃபீன்கள். இந்த ஆரிஃபீன்கள் இந்த ஆலிம்களிலும் இருப்பாங்க, ஆபிதுகளிலும் இருப்பாங்க. 2 கேட்டகரியிலும் இந்த ஆரிஃபீன்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆரிஃபீன்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இன்றைய பாடம் நம்ம பார்க்குறோம். எல்லாம் கவனமாக கேளுங்க. மேலும் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா உன்னை ஒரு வேலையில் ஈடுபடுத்தி இருக்கும்போது நீயாகவே அந்த தொழிலை விட்டுவிட நினைப்பது உன்னில் மறைந்திருக்கும் பேராசையாகும். ஏனென்றால் உனது எஜமானனாகிய அல்லாஹ் தாலாவின் ஏற்பாட்டை நீ பொருந்தாமல் உனது நஃப்ஸின், அதாவது உன்னுடைய நஃப்ஸுக்கு என்ன சொல்றது தமிழில்? மனோ இச்சை. உன்னுடைய மனோ இச்சையின்படி நடக்க விரும்புகிறார். எனவே அவ்விதம் எண்ணுவதின் வெளிப்படையான நோக்கம் அல்லாஹ் தாலாவின் தியானத்திலேயே இருந்து அவனோடு முடுக வேண்டுமென்பதாக இருந்தாலும் உண்மையில் அதன் நோக்கம் நீ பெரிய மனிதன், அவுலியாக்களின் குணம் பெற்றவன் என ஜனங்களில் பிரசித்தி பெற்று மனிதர்கள் உன்னை நோக்கி வர வேண்டும் என்பதும், எந்த வகையிலாவது மதிப்பு வேண்டும் என்பதுமேயாகும். இவ்வித எண்ணம் கொள்வது அல்லாஹ் வழியில் நடப்பவர்களை கொல்லும் நஞ்சா இருக்கும் என பெரியவர்கள் கூறுகிறார்கள். மேலும் ஜனங்கள் உன்னை விரும்பி வரப்போக இருந்தால் உனது நித்திய இபாதத்திற்கு இடையூறு ஏற்பட்டு அவைகளை விட வேண்டியதாய் ஏற்படும். அதனால் நீ சாதாரண மனிதர்களிலும் மோசமானவனாக ஆகிவிடுவாய். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி முக்பிரா வ ஆமிராத் அஸீம் வ தக்ரீமா. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுமா அல்லாஹ் தாலா உன்னை ஒரு தொழிலில் ஈடுபடுத்தி இருக்க, நீயாகவே அதை விட்டு வேறொன்றின் பக்கம் போகக்கூடிய அந்த நிலை இருக்குது. இது உன்னுடைய பேராசை என்பதை காட்டுகிறது.
இன்னைக்கு நிறைய பேர் உன்னுடைய மறைந்திருக்கும் இருக்கிற பேராசை வேலையை விட்டுட்டு அங்க அதிகமான சம்பளம் கிடைக்குது, இது இந்த வேலை அதை விட கொஞ்சம் நல்ல வேலையா இருக்குது. அப்படித்தான் வந்து இருக்கிறத யாரும் கேர் பண்ற மாதிரி இல்ல. அந்த மாதிரி விட்டுட்டு இப்ப இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டது கதையா. ஜி ஜி அது என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தாலா நம்மளை ஒரு வேலையில வச்சிருக்கான்னு சொன்னா அந்த வேலையிலே இருக்கணும். இந்த இடத்துல வேலைன்னு சொன்னா உலக ரீதியிலான வேலை ஒண்ணும். இன்னொன்னு இந்த இடத்துல வேலைன்னு அவங்க மென்ஷன் பண்றது எதுன்னு சொன்னா, அல்லாஹ் தாலா நம்மளை என்ன நிலையில வச்சிருக்கிறானோ, எந்த நிலையில வச்சிருக்கிறானோ அந்த நிலையை புரிஞ்சிக்கிறது. நம்ம ஷேக் நாயகம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜிஸ் ஹால் மே ஓ ரக்கே ஹே உஸ் ஹால் மே ஹம் குஷ் ஹே அப்படின்னு. அவன் எந்த நிலையில் நம்மை வைத்திருக்கிறானோ அந்த நிலையை நாம் சந்தோஷமாக புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு. அப்படி அதே அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டை விட்டுட்டு நான் அப்படி இருந்திருக்கலாமோ, இப்படி இருந்திருக்கலாமோ, ஒருவேளை அங்கிட்டு போயிருந்தா அப்படி ஆயிருந்திருப்பனும், நான் அதை செஞ்சிருந்தா இப்படி ஆயிருந்திருப்பனும், இந்த வேலை செய்யறதுக்கு நான் அந்த வேலையை செஞ்சிருந்தா எப்படி ஆயிருந்திருப்பனும், இப்படின்னு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள்ல தன்னை என்ன செஞ்சுக்கிறது, போட்டு வருத்திக்கிறது. இது என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய மனதிலே மறைந்திருக்கக்கூடிய பேராசையை தான் இது வெளிப்படுத்துகிறதே ஒழிய இது வந்து ஒரு நல்ல நோக்கமாக இல்லை என்பதாக சொல்றாங்க. அது உலக ரீதியிலான ஒரு வேலையாக அல்லாஹ் தஆலா ஒரு தொழில் செஞ்சு கொடுத்து, ஒரு தொழில் அல்லாஹ் நம்மள வச்சிருக்கான், வேலையை ஈடுபடுத்தி வச்சிருக்கான். அந்த வேலையில அதற்குண்டான அந்த விஷயங்களை முடிச்சுட்டு அதை விட்டு ரிலீஃப் ஆகக்கூடிய நிலை ஏற்படாத வரை நீயாக அந்த வேலையை என்ன செஞ்சிடாத, விடக்கூடாது. அதை விட்டுட்டு நீ வேற வேலைக்கு என்ன செய்யாத, தாவ முயற்சி பண்ணாத என்பதாக சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மார்க்க ரீதியில ஒரு மனிதனுடைய ஒரு நிலையில இருந்து ஒரு நிலையை இன்னொரு நிலையை என்ன செய்யறது, அல்லாஹ் தஆலா ஒரு நிலையில ஒன்னு வச்சுட்டே இருக்கிறான். ஒரு விஷயத்துல அல்லாஹ் உன்னை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான், நீ அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்து பக்கம் தாவுறது. இது நான் அப்படி செஞ்சிருந்தா அப்படி போயிருந்திருக்கலாம், இப்படி செஞ்சிருந்தா இப்படியா இருந்திருக்கலாம், அது நல்லா இருந்திருக்குமே, எப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறதுலாம் வந்துக்கிட்டு இது வந்து உன்னோட மனசுல பேராசையின் காரணமாக, மனோ இச்சையின் காரணமாக தானே ஒழிய இது வந்து நல்ல எண்ணங்களின் பிரகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல அப்படி மாறுவது நீ வந்து நல்ல நோக்கத்துக்காக தான் என்பதாக உன் நஃப்சு சொல்லும். இருந்தாலும் அதில் மறைவான சில நஃப்சுடைய மோசடிகள் இருக்குது என்பதாக சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க வாசிக்கலாம் அடுத்த இதை. அதாவது மறைந்திருக்கும் பேராசையாகும். ஏனென்றால் உனது எஜமானனாகிய அல்லாஹ் தாலாவின் ஏற்பாட்டை நீ பொருந்தாமல் உனது மனோ இச்சையின்படி நடக்க விரும்புகிறாய். எனவே அப்ப அல்லாஹ் தாலா நம்ம எஜமானனா இருக்கிறான். நம்ம எஜமான் நமக்கு என்ன அல்லாஹ் எப்படி நம்மளுடைய அவன் நம்மளிலே நமக்கு என்ன ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறானோ அதைத்தான் நாம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள பொருந்தி கொள்றதுக்கு நாம முயற்சி பண்ணணும் ஒழிய நம்மளுடைய மனோ இச்சையின் பிரகாரம் நம்முடைய நஃப்ஸ் எதுன்னு சொல்லுதோ அதன் பிரகாரம் பறக்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அப்ப எஜமான் நம்முடைய ரப்பு நம்ம எந்த நிலையில் வச்சிருக்கிறானோ அந்த நிலையை பொருந்தி கொள்வதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்றாங்க, அதாவது அவ்விதம் எண்ணுவதின் வெளிப்படையான நோக்கம் அல்லாஹ் தாலாவின் தியானத்திலேயே இருந்து அவனோடு முடுக வேண்டுமென்பதாக இருந்தாலும் உண்மையில் அதன் நோக்கம் நீ பெரிய மனிதன் அவுலியாக்களின் குணம் பெற்ற. இதுல என்ன சொல்றாங்க, நம்ம உதாரணம் சொன்னது உலக ரீதியிலான விஷயம். மார்க்க ரீதியிலான விஷயங்கள்லயே அல்லாஹ் தஆலா ஒன்னு ஒரு இபாதத்துல வச்சிருக்க, நீ அந்த இபாதத்தை விட்டு மேமிச்சமான இபாதத்துகள் செய்யறதுக்காக என்ன செய்யறது, ஆசைப்படுறது. மேமிச்சமான என்னது, அதிகபட்சமாக என்னது போறதுக்கு ஆசைப்படுறது. அப்ப நீ என்ன நினைக்கிறாய், இது வந்து அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடியது தானே. அல்லாஹ் தஆலாவுடைய எப்பவுமே அல்லாஹ்வுடைய ஞாலையில் அல்லாஹ்வுடைய தியானத்தில் அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பதற்காகத்தான் நம்ம முயற்சி செய்யறோம் என்பதாக நீ நினைச்சாலும் இது மறைமுகமாக உன்னுடைய கல்வில எதை போடுதுன்னு சொன்னா, இப்படி நீ உன்னை பெரிய இபாதத்தாலியாக அல்லாஹ் தஆலா ஒரு இபாதத்துல ஒண்ணு வச்சிருக்கிறான், அதோட நிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு இபாதத்து மேல இபாதத்து தலைவரை இதை தலையில அள்ளி போட்டு நீ செய்யறதா இருக்குது. என்னது இது எதை காட்டுதுன்னு சொன்னா, நீ உன்னை பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய நேசர் போலவும் நீ பெரிய இபாதத்தாலி போலவும் உன்னை பெரிய ஆபிது போலவும் நீ காட்டுவதன் மூலமாக உன்னை நோக்கி மக்கள் வரக்கூடியவர்களாகவும்
நீ மக்களை கவரக்கூடியவனாகவும் இருக்குங்கிற ஒரு கெட்ட எண்ணம் தான் உன்னுடைய கல்வியில் இருக்குது என்பதாக சொல்றாங்க. அது அந்த மாதிரியான மதிப்பு மக்களிடமிருந்து உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைக்கிறதுனால அப்படி நீ அந்த பேராசைப்படுகிறாய். அல்லாஹ் ஒரு நிலையில வச்சிருக்கிறச்சா அந்த நிலையை விட்டு மாறுறதுக்கு முயற்சி பண்றது. ஒரு அல்லாஹால ஒரு இபாதத்தில் வச்சிருக்காங்க, அந்த இபாதத்தை செய்யும். அதை விட்டு அங்கங்க என்னது எல்லா வகையான விஷயங்களையும் போட்டு செய்யறதுக்காக நீ என்ன செய்யறது, மெனக்கெடுறங்கிற பேர்ல எல்லாத்தையும் போட்டு செய்யறதுன்னு காரணமாக இவ்வித எண்ணம் கொள்வது அல்லாஹ்வின் வழியில் நடப்பவர்களை கொல்லும் நஞ்சா இருக்கும் என பெரியோர்கள் கூறுகிறார்கள். அப்ப பொதுவாக உலக ரீதியிலான ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இன்னும் மார்க்க ரீதியில அல்லாஹ் பாதையில் நடக்கக்கூடிய சாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு முரீது, இறைவழி பாதையில் நடைபெறக்கூடியவனுடைய நிலையும், ஷேகநாயகம் உன்னை எந்த ஒரு அமலில ஈடுபடுத்தி இருக்கிறாங்களோ அந்த அமலை என்ன செய்யும். ஷேக் சொல்லாத மேமிச்சமான அமல்களை என்ன செய்யாத, நீ உன் இஷ்டத்துக்கு செய்யாத. அதுதான் சொல்லுவாங்க சர்க்கார் நாயகம். ஷேக் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அமல்கள், ஷேக் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இபாதத்துகளை அதை நீ வளமையாக கடைபிடித்து அதிலேயே நீ என்ன செய்யற, சாபித்தா நிலைச்சிரு. இதை விட்டுட்டு நீ மேமிச்சவாக அது செய்யறேன் இது செய்யறேங்கிற பேரில் நீ செய்வது இருக்குது. இது உன்னுடைய நஃப்ஸ்ல மறைந்திருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்தின் காரணமாக, புகழ் விரும்புவதன் காரணமாக இதை பார்த்து 4 பேர் நம்மளை என்ன செய்வாங்க, நல்லவன், அதாவது நம்மளை 4 பேர் பெரிய அவுலியா, பெரிய இபாதத்தாளி அப்படின்ற சொல்வார்களே, அதன் காரணமாக நம்மை நோக்கி மக்கள்கள் படையெடுத்து வருவாங்களே என்ற ஒரு கெட்ட எண்ணத்தின் காரணமாகத்தான். எனவே இறைவழி பாதையில் எல்லாருக்கும் எப்படியோ பொதுவான மக்களுக்கு இதுல மெசேஜ் சொல்றாங்க. அதாவது உலக ரீதியிலே காசு பணம் தேடக்கூடிய ஒரு தொழில்துறையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இதை மெசேஜ் சொல்றாங்க. மார்க்க ரீதியில அல்லாஹ்வுடைய பாதையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மெசேஜ் சொல்றாங்க. அதே போல இன்னும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய முரீதுகளுக்கு இதுல மெசேஜ் சொல்றாங்க. அப்ப இறைவழி பாதையில் நெருங்கக்கூடிய முரீதுகளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுங்கிறது இது சரியான ஏற்ற தகுந்த ஒரு நிலைப்பாடு கிடையாது. என்ன, நீ எந்த ஷேகுடைய கரம் பிடித்தாயோ, எந்த ஷேகுடைய தர்பியத்தில் நீ போனியோ, அந்த ஷேகு உன்னை எந்த அமலில ஈடுபடுத்தி இருக்கிறாங்களோ அந்த அமலை நீ என்ன செய்ய, இஸ்திகாமத்தாக தொடர்ந்து செய்ய. அதை விட்டுட்டு நீயாக ஒரு விஷயத்தை மேற்கொண்டு நீயாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செய்யணும்னு என்ன செய்யாத, ஆசைப்படாத. இதை செய்வதன் கொண்டு எந்த ஒரு முரீதும் அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்ற முடியாது. அப்ப இறைவழி பாதையில் நடைபோடக்கூடியவனுடைய வாழ்க்கையில் பெரும் தடையாக இந்த மாதிரியான எண்ணங்கள் சேர்வதாக இருக்குது என்பதாக சொல்றாங்க. மேலும் ஜனங்கள் உன்னை விரும்பி வரப்போகவிருந்தால் உனது நித்திய இபாதத்திற்கு இடையூறு ஏற்பட்டு அவைகளை விட வேண்டியது ஏற்படும். அதனால் நீ சாதாரண மனிதர்களிலும் மோசமானவனாக ஆகிவிடுவாய். அப்ப இப்படியான நீ உன்னுடைய இந்த முயற்சிகள் எதை காட்டுது, இதன் விளைவாக என்ன ஆயிடும், அப்போ நீ ஜனங்களை உன் பக்கம் கவருவதற்காக, உன்னிடத்துல மக்கள் அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்யற. அப்ப இப்படியாக உன்னுடைய இந்த முயற்சியின் காரணமாக இதுல வெற்றி பெற்று உன்னை நோக்கி மக்கள் படையெடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள்கள் அடிக்கடி உன்னிடத்தில் வர போக இருக்கும்போது நீ அவர்களை சந்திக்க, அவங்களுக்கு பிரச்சனைக்கு நீ சரி சொல்ல, அவங்க உன்னை பார்த்து பெரிய என்னதை புகழ்ந்துட்டு போவ, அவங்க உன்னை பெரிய மகான்னு சொல்ல, பெரிய அவுலியான்னு சொல்ல, கொண்டாடுறதுக்கு, இப்படி மக்களுடைய தொடர்பிலேயே நீ இருப்பதின் காரணமாக நீ ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த உருப்படியா ஒரு அமலு, அந்த இபாதத்துகளையும் என்ன செய்யறது, அது விடும்படியான நிலை ஏற்படும். அப்ப நீ 24 மணி நேரம் 24 hours யாருடைய டச்சப்ல தான் இருப்பா, மக்களுடைய டச்சப்லயே இருக்கக்கூடிய நிலை என்றாதுன்னு சொன்னா, அப்ப நீ இப்ப சாதாரண மனிதர்களிலேயே நீ மோச நிலையான நிலை அடைஞ்சிடுவான். எந்த மாதிரி சாதாரண ஒரு முரீதுன்னு சொன்னா, அந்த சாதாரண மனிதரிலும் ஒரு முரீது அல்லாஹ்வை நாடக்கூடியவரா இருப்பாரு. இப்படி நிலையின் காரணமாக ஒரு முரீது அந்த விஷயத்தை கைவிடும் போது நீ சாதாரண மனிதனை விடவும் கேடுகட்டவனாக ஆகிடுவா, உன் நிலை மிகவும் கீழ்த்தரமான மோசமான நிலையாக ஆகிவிடும். ஆகவே சுருக்கமா என்ன சொல்ல வராங்க, துனியாவுடைய காரியமா இருந்தாலும் சரி, ஆகிரத்துடைய காரியமா இருந்தாலும் சரி, உலகாதாய விஷயங்களா இருந்தாலும் சரி, ஆகிரத்துடைய ஆதாய விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நிறுவக்கூடிய பாதையாக இருந்தாலும் சரி, ஆக எந்த ரூட்டா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா எதை நம்மீது நமக்கென்று ஒரு செட்டப் எல்லாம் செஞ்சிருக்கிறான். எதை அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து எந்த வேலையை எந்த வேலையில அல்லாஹ் தஆலா நம்மளை ஈடுபடுத்திருக்கிறானோ அதிலே நாம் இஸ்திகாமத்தாக நிலைத்து அல்லாஹ்வா அந்த நிலையை விட்டு மாற்றும் வரையும் நாம் அதில் இஸ்திகாமத்தாக இருப்பதுதான் நமக்கு சிறந்தது.
அதை விட்டுட்டு நாம ஒரு விஷயத்தை எனது மேற்கொண்டு நாம ஒரு விஷயத்துல எனது அதுல போய் முன்னேறுங்கிற அடிப்படையில நம்ம போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அது மொத்தமாக அது எல்லாத்தையுமே அது வந்து கீழ்நிலையில் கொண்டு போகக்கூடியதாக அமைஞ்சிருது தவிர இதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதாக சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா உன்னை தொழிலை விட்டும் ஒழித்து வைத்திருக்க நீ தொழிலை விரும்புவது மேலான மனோ உறுதி என்ற உச்ச நிலையை விட்டும் இறங்குவதாயிருக்கும். ஏனெனில் நீ உலகத் தொழிலை விட்டும் விலகி அல்லாஹ் தாலாவை கொண்டு பொருந்தி அவன் ஊழியத்தில் ஈடுபட்டு அவனை கொண்டு கொழுகி இன்பம் பெற்றிருந்தாய். இப்போது அவனை விட்டும் விலகி உலக மக்களோடு கலந்து சிருஷ்டிகள் என்ற உலகத்தோடு கொழுகிவிட நாடுகிறாய். ஆகையால் உண்மையான இது பொதுவாக எல்லாருக்கும் இல்லை மெசேஜ் இல்லைன்றாலும் சில குறிப்பிட்ட சில மக்களுக்கான மெசேஜ் சொல்றாங்க. ஆமா, அதாவது அல்லாஹு தாலா சூஃபியாக்களிலேயே சில பேர்கள் அல்லாஹு தாலா தொழில்களை விட்டும் அல்லாஹு தாலா ஒதுக்கி வச்சிருப்பான். முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் ஹிதமத்தே ஹல்க், ஹிதமத்தே லா இலாஹ இல்லல்லாஹ், மக்களுடைய சேவைகளுக்காகவும் மக்களுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த உபதேசம் அதை சம்பந்தமான விஷயத்தை சொல்லி மக்களை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைப்பதிலேயே அவங்கள என்ன செஞ்சிடும் அல்லாஹு தாலா, அதுலேயே அல்லாஹு தாலா அவங்கள வந்து பிஸி ஆக்கிடுவான். அப்படியாக அல்லாஹு தாலா எல்லாரையும் ஆக்குறதுல சில பேர் அல்லாஹு தாலா ஆக்கிக்கிறான். அந்த மாதிரி யாரும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அதுல நீங்க அதுலயே நிலைச்சிருங்க. நீங்களாக உங்க இஷ்டத்துக்கு திருப்பி அதுல அல்லாஹு தாலா உங்களை நீங்க தொழில் செய்யணும்னு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா உங்களுக்கென்று ஒரு இன்பமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறான். உங்களுக்கென்று ஒரு என்னது தன்னோடு கொழுகி எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வை கொண்டு மட்டுமே அந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளுவதல் என்ற மன உறுதியையும் மனத்தெம்பையும் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறான். நீங்க இதை விட்டுட்டு நீங்க துனியா பக்கம் போனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தாலா அந்த இன்பத்தை அல்லாஹ்வை கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் தாலா புடுங்கிடுவான். அதுல இருந்து அல்லாஹ் தாலா உங்களை கீழ் தாழ்த்தி விடுவான் என்பதாக சொல்றாங்க. ஆகவே நீ உண்மையான அல்லாஹ்வின்பால் சொல்லக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் தாலா தன்னை எந்த விதமாக வைத்திருக்கிறானோ அதை அன்போடு ஏற்று புரிந்து இருக்க வேண்டும். தானாகவே வேறொன்றை விரும்பவும் புறக்கணிக்கவும் கூடாது. அவ்வாறு செய்தால் அவன் ஏற்பாட்டை பொருந்தாத நன்றி கட்டவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹ் நம்மை காப்பானாக. நல்லது இன்ஷா அல்லாஹ். அப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் பொதுவாக உலக ரீதியிலே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல உபதேசத்தை சொல்கிறாங்க. அதே போல் துனியாவுடைய ரீதியிலேயும் ஆகரத்துடைய ரீதியிலேயும் ஒரு அமல்களிலே நல்ல அமல்களிலே ஈடுபடக்கூடியவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய பாதையில் நெருங்கக்கூடிய சாலிக் என்று சொல்லக்கூடிய முரீதுகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஒரு இஸ்திகாமத்துக்காக வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ எல்லா இந்த அனைத்து விஷயங்களையும் அடிப்படை என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு விஷயத்திலே நம்மளை வைத்திருக்க நாம அந்த விஷயத்தை மாற்ற நினைப்பதுங்கிறது அறிவீனம் என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் உன்னை தொழிலில் ஈடுபடும். அல்லாஹ் தஆலா உனக்கு தொழில் இல்லாம உன்னை சும்மா உட்கார வச்சிருக்கிறான். சும்மா அல்லாஹ் எல்லாரையும் உட்கார வைக்க மாட்டான். அப்ப இதை சாக்கா அடிச்சுட்டு சும்மா உட்காரன்னா சோம்பேறிகளுக்கு சொல்லலை. இவங்க சும்மா உட்காரும்படி சொன்னான்னு சொன்னா சும்மா உட்காரும்படி சொன்னா அவங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா வேற வேலை வாங்கிட்டு இருப்பான். அவர்களை கொண்டு ஹிதமத்தே ஹல்க், ஹிதமத்தே லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அத்தியாவசிய தகாசாவே மக்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதனுடைய தாத்பரியத்தை மக்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களை உலக ரீதியிலான தொழில் ஈடுபடுத்தலினாலும் தன்னளவிலே மக்களை கொண்டாந்து சேர்க்கக்கூடிய அந்த தொழில் அல்லாஹ் தஆலா ஈடுபடுத்தி வச்சிருக்கான். அப்ப அப்படி இருக்கக்கூடியவங்க நான் என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் என்னது காசு பணத்துக்கு என்ன செய்யறது, பொருளாதாரத்துக்கு என்ன செய்யறது என்பதாக அவங்க அதுல பரேஷான் ஆகி போய் அதற்காக வேண்டிய ஒரு தொழிலை மேற்கொள்றதுங்கிறது இது நீங்களாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வை கொண்டு மட்டுமே வாழுதல், அல்லாஹ்வை கொண்டு மட்டுமே பெற்றுக்கொள்ளுதல்ங்கிற அந்த லத்தத்தை அந்த இன்பத்தை நீங்களாக என்ன செஞ்சீங்க இழந்துடுறீங்க என்பதாக சொல்றாங்க.
சுருக்கமா ஹுலாசா என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு தொழிலிலே, அல்லாஹ் ஒரு விஷயத்திலே நம்மளை ஈடுபடுத்தி வச்சிருக்க, அந்த விஷயத்தை விட்டுட்டு நாம புதிதாக ஒன்றை தேட முயற்சிப்பது அறிவீனம், அல்லாஹ் தஆலாவின் மீது ஒரு நல்ல எண்ணம் இல்லை என்பதை இது காட்டுகிறது என்பதாக சுருக்கமா சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தஆலா அப்புறம் என்ன சொல்றாங்க, அடுத்து எவ்வளவு பெரிய உறுதியான பலம் இருந்த போதிலும் அல்லாஹ் தாலாவின் கற்பனை என்னும் சுவர்களை அது உடைத்து விடாது. ஆகையால் உனது வீணான யோசனைகளையும் எண்ணங்களையும் விட்டுவிட்டு அல்லாஹ் தாலாவின் சட்ட திட்டங்களையும் அவன் உனக்கு ஏற்படுத்திய மற்றவைகளையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வாயாக. இப்ப என்ன சொல்றாங்க, எவ்வளவு பெரிய உறுதியான பலம் நமக்கு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கற்பனைன்னு அல்லாஹ் தஆலா நம்மளுடைய, அதாவது என்ன சொல்ல வராங்க, நீ எவ்வளவு பெரிய பலசாலியா வேணாலும் வந்துட்டு போ, எவ்வளவு பெரிய பலாக்கிரமசாலியா இருந்துட்டு போ, அல்லாஹ் தஆலாவுடைய கற்பனை, அல்லாஹ் தஆலா உன்னுடைய நசீபுல உன்னுடைய விதியில இதுதான் சொல்லி ஏற்படுத்தி சொன்னா அந்த விதி, அந்த கற்பனையை நீ உடைக்கவே முடியாது. நிச்சயமா அது உன்னுடைய கற்பனையில அல்லாஹ் தஆலா, உன்னுடைய விதியில அல்லாஹ் தஆலா என்ன கற்பனை செஞ்சிருக்கானோ, என்ன நடக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அது நடந்தே தீரும். கண்டிப்பா அதை நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் என்ன செஞ்சிட முடியாது, அதை எதிர்க்கவும் முடியாது, அதை தகர்க்கவும் முடியாது. நிச்சயமா அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு என்னவோ அதை பொருந்தி, அதை ஏற்று பொருந்தி போறதுதான் சால சிறந்தது என்பதாக சொல்லிட்டான். அப்படி நீ ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா விஷயம் தலைவிதியில நடக்கிறன்னு நல்லா எழுதி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறப்ப நீ உன்னுடைய திறமையை கொண்டு, உன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு, உன்னுடைய உடல் பலுவை கொண்டு, மன வலிமையை கொண்டு அதை நீ தீர்த்து விட முடியுமான்னு கேட்டா ஒரு காலம் தீர்த்து முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரே வழி என்ன, எல்லா இடத்துலயும் நீ சரண்டர் ஆயிட்டு போயிடும். சரணாகதி என்பதுதான் இதுல எல்லா இடத்துல சரண்டர் ஆயிட வேண்டியதான். எல்லாம் நீ என்னுடைய விஷயத்துல எதை நாடுகிறாயோ அது என் விஷயத்துல ஹைராகத்தான் இருக்கும். நீ என் விஷயத்துல நீ ஒரு காலம் என்ன செய்ய மாட்டா, ஹைரை தவிர்த்து ஷர் ஒன்றை நீ நாடவே மாட்டா ரப்பே. நீ எனக்காக வேண்டி எதுவெல்லாம் நீ ஏற்பாடு செய்திருக்கிறாயோ, எனக்காக வேண்டி நீ எதையெல்லாம் நீ வெளிப்படுத்தியிருக்கிறாயோ, எனக்காக என்னை நீ எதிலெல்லாம் நீ என்னை நீ ஈடுபடுத்தி வைத்திருக்கிறாயோ அதுவெல்லாம் என்னுடைய ஹைருக்காகவே என்று, என்னுடைய ஷர்ருக்காக கிடையாதல்ல என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை தலை சாய்த்து முழுவதுமாக அதிலே பொருந்தி அதில் இன்பமுற்று போவதுதான் சால சிறந்தது. நீ எவ்வளவு பெரிய ஒரு பலசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பயில்வானாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கற்பனைங்கிற அந்த சோரை என்ன செய்ய முடியாது, உடைக்கவே முடியாது என்பதா சொல்லிட்டாங்க. அப்ப ஆக என்ன, அல்லாஹ் தஆலா எதுல வச்சிருக்கிறானோ அதுல இருக்க ஆசைப்படணும், அல்லாஹ் தஆலா எப்படி வச்சிருக்கானோ அதை அப்படியே பொருந்திக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட முழு இந்த நிலையை பெற்றவர்களுக்கு தான் முழுமையான அடிமைத்தனம் கிடைக்கும். இதைத்தான் அபுதியத் என்பதாக சொல்றாங்க. இந்த அபுதியத், இந்த முழுமையான அடிமைத்தனம் நம்மளே நிகழ வேண்டும். அப்ப அது இன்னைக்கு இன்றைய தினம் வந்து ஹஜ் பெருநாளுடைய நாள். இப்ப ஹஜ் பெருநாள், இந்த ஹஜ் பெருநாளினுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலேயும், ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலேயும், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலேயும் அல்லாஹ் தஆலா இந்த பரிபூர்ணமான அபுதியத்து இருக்குதா என்பது அல்லாஹ் தஆலா டெஸ்ட் பண்ணான். அவர்களிலே இந்த பரிபூர்ணமான அபுதியத்தை வெளிப்படுதா என்பது அல்லாஹ் தஆலா பார்த்தா, அவர்கள் தன்னுடைய பரிபூர்ணமான அபுதியத், சரணாகதி, அடிமைத்தனத்தை அல்லாஹ் தஆலா முன்பில் சமர்ப்பணம் செய்தார்கள். அதனை நினைவு கூறும் விதமாகத்தான் இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஹஜ்ஜுடைய இந்த கிரியைகள் கொண்டாடுறோம், ஹஜ் பெருநாளுடைய இந்த பெருநாளை கொண்டாடுறோம். ஹஜ்ஜுடைய இந்த விஷயங்கள் ஏற்பட்டதும் இதே கொண்டுதான். அப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, இப்னு அத்தாவுல்லா இஸ்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்தி நட, அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுக்கு தலை சாய்த்து நட, அவனுடைய உத்தரவை உன்னுடைய சிறமேற்கொண்டு அதற்காக வேண்டி நீ முழுவதுமாக அவனிடத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து நீ வாழ பழகிக்கொள் என்பதாக சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலையை, இப்படிப்பட்ட வாழ்வை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபு செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.